அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்தது உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலெல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸுன்னா என்று எந்தெந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் காட்டித் தந்தார்களோ அப்படியான தூய்மையான வழிகாட்டுதல்கள் என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்ட காரியம், மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது, அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்ட பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காகவே தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பிதஅத்துக்களும் அனாச்சாரங்களும் மார்க்கம் என்ற பெயரால் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அசர் தொழுகைக்கு பின்னால் எம் சகோதரிகளுடைய பலருடைய நிலைமை எடுத்துக்கொண்டால், இன்னும் அவர்கள் தொழுகை இல்லாமல் சிலர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் 2-3 பேர் சேர்ந்து கதைத்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி புறம்பேசி கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் தொலைக்காட்சிக்கு முன்னால் தொடர் நாடகங்களுக்கும் படங்களுக்கும் அடிமையானவர்களாகவும் ஃபோன்களுக்கு அடிமையானவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது வைத்த கருணையின் காரணமாக, எங்கள் மீது வைத்த ஆசையின் காரணமாக, அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் எந்த இடம் விருப்பமோ அந்த மாளிகையில், அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை கொஞ்சம் எட்டி பாருங்கள், உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். உங்களை போன்ற எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பயான் இருக்கிறன்னு போய் அவர்களுடைய காதுகளில் போய் விழுந்தும், பயான்களுடைய போஸ்டர்களை கண்ணால் பார்த்தும் அவர்களுக்கு உள்ளத்தில் உதிப்பொண்டு வரவில்லை. நான் பயான் கேட்க போகணும், நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மணித்தியாலங்களை வீணாக கழிக்கின்றேன், இங்கு போய் ஒரு மணித்தியாலத்தை நான் பயானை கேட்டுவிட்டு வந்து என்ற ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகரித்து கொள்வோம் என்ற ஒரு உதிப்பு அவர்களுடைய உள்ளத்தில் வரவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா உங்கள் மீது பட்ட கருணையின் காரணமாக உங்களுக்கு அப்படியான உதிப்பை தந்து, நான் இந்த பயானுக்கு போக வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்துடைய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால் அது அல்லாஹுடைய மிக பெரும் அருள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அப்படியான நல்லடியார்களுக்கு மார்க்கத்தின் தெளிவை கொடுக்கின்றான் என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு நலவை நாடுகின்றான் என்று சொன்னான், அவருக்கு உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களை கொடுக்க மாட்டான், சொத்து செல்வங்களை கொடுக்க மாட்டான், பட்டம் பதவிகளை கொடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நலவை நாடுகின்றான் என்றால் அவருக்கு மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையைத்தான் அல்லாஹ் கொடுப்பான்.
நான் குர்ஆனை வாசிக்க வேண்டும் என்ற ஆசையைத்தான் கொடுப்பான். இப்படி பயான் நிகழ்ச்சிகளில் போய் நான் அமர வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையைத்தான் அல்லாஹு தாலா கொடுப்பான். எனவே அதே ஆசையைத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த அசர் தொழுகைக்கு பின்னால் அடுத்த சகோதரிகளையும் போன்று உங்களால் உறங்க முடியும், பேசிக்கொண்டிருக்க முடியும், போன்களில் தேவையில்லாதவற்றை பார்க்க முடியும். அதே போன்று தொலைக்காட்சிக்கு முன்னால் உங்களுடைய வீடுகளில் பெரிய எல்இடி டிவி இருக்கலாம், டிவி போன்ற வசதிகள் இருக்கலாம். அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறின அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு இன்றைக்கல்லது இன்றைக்கு ஒரு நாள் வந்தடையும் என்பதை ஞாபகப்படுத்தினாக. இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் இதற்கு பிறகும் வருகின்ற நேரத்தில் கட்டாயம் வாருங்கள். அல்லாஹுடைய அருளுக்கு நீங்கள் சொந்தக்காரராகுவீர்கள், அல்லாஹுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, அதாவது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வோம் என்ற ஒரு அருமையான தலைப்பு. சிலருக்கு இது புரியாமல் இருக்கலாம், என்னடா மௌலவி பேச போறார் என்பது ஒரு அதாவது தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒருவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டனன்னு சொன்னால், உதாரணமாக அவனுக்கு வைத்தியத்துறையில் படிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, அல்லது ஒரு பைலட் ஆகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, அல்லது உலகத்தில் ஏதோ ஒரு பெரியோரு படிப்பை படிப்பதற்கு அதன் மூலமாக பல இலட்சம் மாதம் சம்பாதிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் அவன் அதை தவறிவிடுகின்றான் என்று சொன்னால் நாங்கள் அவனுக்கு ஏசுவோம், திட்டுவோம், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறோம் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவனுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஏச முடியுமோ அந்த அளவுக்கு ஏசுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நாங்கள் நாளுக்கு நாள் இஸ்லாம் எங்களுக்கு சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய துஆக்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அந்த துஆக்களை நாங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தும் அதனுடைய பெருமதிகளை நாங்கள் விட்டு கொண்டிருக்கின்றோம், பெருமதிகளை உணராமல் இருக்கின்றோம். எனவே அப்படியான சில முக்கியமான துஆக்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, எங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான துஆக்களை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தும் அதற்கான பல சிறப்புகளையும் கூறியும் இருக்கின்றார்கள். எனவே அவைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என்பது என்னுடைய ஆசை. அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோசனம் அளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, துஆ என்பது அது ஒரு வணக்கம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது ஒரு வணக்கம். நாங்கள் துஆ கேட்கின்றோம், எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், அது ஒரு வணக்கம் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தொழுகையை நிறைவேற்றினால், அதே போன்று ரமலான் மாதத்தின் நோன்பு பிடித்தால், வசதி உள்ளவர்கள் ஹஜ் செஞ்சால் எப்படி நன்மை கிடைக்கின்றதோ அதே போன்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய கரங்களை ஏந்தி கேட்கின்ற நேரத்தில் எங்களுக்கு வணக்கம் ஒன்று செய்கிற நன்மை கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே துஆ என்பது முக்கியம். எந்த அளவுக்கு சொன்னால், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது நான் பல இடங்களில் நபி அவங்க பேர் சொல்கிறேன், கொஞ்சம் நபி அவங்க மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் நபி அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும், அதாவது யார் பங்களோட்டுக்காரன் என்றால், நஷ்டவாளி என்றால், என் பேர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ என் மீது அவர்கள் தான் பங்களோட்டுக்காரர்கள் என்று சொன்னாங்க. எனவே இந்த இடத்துல பல தடவை நபி அவங்க பேர் சொல்லப்பட்டது, ஆனால் அதிகமானவங்க பேசாமல் இருக்கிறாங்க. நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கோங்க. நீங்கள் நபி அவங்கள மீது ஸலவாத்து சொன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. சொல்லுங்க பாகும். நாங்கள் நபி அவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் என் பேர் கேள்விப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை தினத்தில் மாத்திரமல்ல, நாங்கள் நபி அவர்கள் மீது எப்பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. நபி அவங்க இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னாங்க, நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொன்ன என்ன கிடைக்கும்? நாங்கள் எந்த இடத்திலிருந்து ஸலவாத்து சொல்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து எங்களோட முகம் நபி அவங்களுக்கு லைவாக எடுத்து காட்டப்படுது. நாங்கள் இப்போ இந்த இடத்திலிருந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதுண்டா, இந்த இடத்திலிருந்து நபி அவங்களுக்கு எங்களோட முகம் அப்படியே கபருக்குள் எடுத்து காட்டப்பட்டது. சஹீஹான ஹதீஸ். ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறது தானே?
என்ன இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், போன 2023 கட்டாரில் ஃபீஃபா நடக்குது. ஃபீஃபா என்றால் ஃபுட்பால் மேட்ச், சரியா? கட்டாரில் நடக்குது. அங்கே போய் இந்த சைனா ஃபோர்ட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சீனாங்கோட்டையில் 200க்கும் அதிகமானவங்க அந்த மெச்சை பார்க்க போனாங்க. ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் 4 லட்சத்துக்கு மேலே, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இப்படி தான் போச்சு அந்த அந்த மெச்சு நடக்கிற நேரத்தில். காரணம் என்னென்னு கேட்டால், எங்கிட்ட அதிகமான பொடியமாருக்கு ஆசை, வாலிபர்களுக்கு ஆசை ரொனால்டோவை போய்த்து லைவாக பார்க்கணும்னு சொல்லி. அங்கே விளையாடுற அதே போன நைமரை போய்த்து நல்லா அந்த லைவாக பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் நபி அவர்கள் எங்களை லைவாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போன்னு கேட்டால், நாங்கள் நபி அவர்கள் மீது செலவாத்து சொன்னால் எங்களோட முகம் நபி அவர்களுடைய கபருக்கு அப்படியே எடுத்து காட்டப்படுது. நபி அவங்களோட ஹதீஸ். எனவே நாங்கள் நபி அவர்கள் மீது அதிகமாக செலவாத் செல்வோம். அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அப்போ நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கலையோ அவங்கள பார்த்து அல்லாஹு தஆலா கோவப்படுகின்றான். நாங்கள் ஒத்தட்ட போய்த்து ஹெல்ப் கேட்டேன்னு சொன்னால் அவங்க எங்களை பார்த்து நான் கேட்டால் தான் கோவப்படுவாங்க. கேட்காம இருக்கும் போதெல்லாம் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்பாங்க, களத்தில் ஹைய போடுவாங்க. கொஞ்சம் அதாவது எங்களை அடுத்த வீட்டில் போய்த்து ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் ஒன்றை வாங்குவோம். கொஞ்சம் தாங்களே தேங்காய், கொஞ்சம் இந்த அவரை கொண்டு வந்து தரல, தேங்காய் ஒன்று தாங்களே, கொஞ்சம் அவசரமாக தேவை, சரி கொடுக்குறேன். 2ஆம் நாள் கேட்குற டைமுக்கு தருவாங்க. 3ஆம் நாள் கேட்குற டைமுக்கு இந்த இவளை பொறுத்த வரைக்கும் எப்பயும் வந்து என்னட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு அலட்டி, நாங்களும் கேட்கறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அல்லாட்ட கேட்க 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 எங்களை பிரார்த்தனைகளை சொல்ல சொல்ல சொல்ல, எங்களை மனக்குமுறல்கள் எங்களை கஷ்டங்களை சொல்ல 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 அல்லாஹ் எங்களை பார்த்து ஆசைப்படுறான், எங்களை விரும்புகிறான். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து ஒரு நேரத்தில் வெட்கப்படுறானா. அது எப்போன்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகுது, எங்களுக்கு ஒரு தேவை வருகுது, நாங்கள் அல்லாட்ட போய்த்து 2 கையையும் தூக்கி, யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு, அல்லது எனக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது, இந்த தேவையை நிறைவேற்றி தாண்டி நாங்கள் அல்லாட்ட இரு கரமேந்தி நாங்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அந்த கையை வெறும் கையோடு அனுப்புவதற்கு, அப்படி என்ன நாங்கள் கேட்குறத தராமல் அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான நபி அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்பதற்கு, எங்களை பிரார்த்தனைகளை எல்லாம் அங்கீகரிப்பதற்கு அல்லாஹு தஆலா விரும்பி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே எங்களுக்கு தெரியும், நாங்கள் துவா கேட்குறோன்னா அல்லாட்ட தான் துவா கேட்கணும். யாரும் கெச்சமல்ல தர்காவுக்கு போய்த்து, அல்லது அப்படியே காலியில் இருக்கிற தர்காவுக்கு போய்த்து, அல்லது கொழும்பில் இருக்கிற தர்காவுக்கு போய்த்து கையேந்தி துவா கேட்க மாட்டாங்க. ஏன்? தெளிவாக தெரியும், அது ஷிர்க்குன்னு சொல்லி. ஷிர்க்குன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், ஆனால் ஷிர்க்க மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே ஷிர்க் என்பது அது பெரிய பாவம், அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே துஆ என்பது ஒரு வணக்கம். அதே போல் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால்தான் சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட வேணாமனு தலைப்புன்னு போட்டிருக்குது. அன்பானவர்களே, ஆனால் நாங்கள் அதனுடைய பெருமதியை உணராமல் இருக்கிறோம். அண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் ஒரு பெண்மணியும் இஸ்லாத்துக்கு வராங்க. அமெரிக்காவில் ஒரு பெண்மணி, உங்களை போன்ற ஒரு பெண்மணியும் இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்து ஒரு முதல் பேட்டியை கொடுக்குறாங்க. நான் எதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்தேன், என்னை இஸ்லாத்தின் பால் அழைத்தது எது என்று சொல்கிற நேரத்தில் ஆனால் பெண்மணி ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்ன சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? நான் எதுக்கு தெரியுமா இஸ்லாத்துக்கு வந்தேன், நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புக் ஒன்று இருந்துச்சு. அந்த புக்கை அப்படி நான் பிரித்து பார்த்துன்னு சொன்னால், அந்த புக்கில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான காலையில் எழும்பினர் முதல் இரவில் தூங்கும் வரைக்கும் தேவையான அத்துணை துஆக்களும் அவனுக்கு, சந்தர்ப்ப துஆக்களும் அவனுக்கு அந்த புத்தகத்தில் இருந்தது. நபி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன், என்னோட மேலெல்லாம் பூரிச்சு போய்விட்டது. இஸ்லாம் இப்படி ஒரு அழகான மார்க்கமா? இஸ்லாத்தை படித்தேன். இறுதியில் ஷஹாதா கலிமாவை சொல்லி நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு அந்த பெண்மணி சொல்றா. அன்பார்ந்தவர்களே,
ஆனால் எங்களோட வீட்டில் நான் நினைக்கிற எல்லாரோட வீட்லையும் அந்த புத்தகம் இருக்குது. அந்தாட துஆக்கள், நபிகளார் ஓதின துஆக்கள் நாங்கள் எங்களோட பள்ளியிலே நான் நினைக்கிற நோன்பு காலத்தில் பங்குட்டோம். ஆனால் அந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு அந்த துஆக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஓதாமல் இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு நஷ்டவாளி, எந்த அளவுக்கு ஒரு நஷ்டவாளி. பெருமதியான துஆக்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே அப்படியான ஒரு சில துஆக்களை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம். தூங்குகிற நேரத்துக்கு ஷைத்தான் என்ன செய்கின்றான்னு சொன்னால் எங்களோட தலைமாட்டுக்கு வருகிறான். நான் தூங்குகிற ஒவ்வொரு நாளும் யார் வராவிட்டாலும் எங்களோட தலைமாட்டுக்கு ஷைத்தான் வருகிறான். ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் எங்களோட பிடரியில் 3 முடிச்சுகளை போடுறான். ஒவ்வொரு முடிச்சையும் போடுகிற நேரத்தில் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? லைலுன் தவீலுன், லைலுன் தவீலுன், உனக்கு நீண்ட இரவு இருக்குது, நீண்ட இரவு இருக்குது, நீ தூங்கு ராஜா, தூங்கு ராஜா அண்ணன் ஷைத்தான் வந்து சொல்லுவான். அப்போ நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த முடிச்சுகளை நாங்கள் கட்டாயம் அவிழ்க்க வேண்டும், இல்லாவிட்டால் ஷைத்தான தோழனாக நாங்கள் மாறிவிடுவோம். அப்போ எப்படி அவிழ்க்கிறது? கையால் நாங்கள் அவிழ்க்கிறது. இப்போ நாங்கள் அந்த வீட்டில் கெட்டைகளை போட்டால் கவுறுகளை கெட்டி நினைச்சோன்னா கையால் அவிழ்க்கிறோம். வேணா இந்த ஷைத்தான முடிச்சுகளை நாங்கள் எப்படி அவிழ்க்கிறது? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு காட்டி தருகிறாங்க. யாருக்கான தெரியுமா? சொல்லுங்க. முதல் ஹதீஸ் மசாலை. அப்போ நாங்கள் அந்த 3 முடிச்சுகளை நாங்கள் கட்டாயம் அவிழ்க்க வேண்டும். எப்படின்னு கேட்டால் நாங்கள் அதிகாலையிலே எழும்பி அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம். என்ன துஆ? எல்லாருக்கும் பாட வேணாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். மாஷா அல்லாஹ்னு சின்ன புள்ள எல்லாருக்கும் பாடம். அப்போ இந்த துஆவை நாங்கள் ஓதிட்டோம்னு சொன்னால் முதலாவது முடிச்சு அவிழ்க்கப்படுது. ரெண்டாவது முடிச்சு எப்படி அவிழ்க்கப்படுது? நாங்கள் வுளு எடுக்கிறோம். வுளு எடுத்ததை சொன்னால் ரெண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவது முடிச்சு நாங்கள் தொழுகிறோம். தொழுகையின் மூலமாக 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபா, அன்றைய காலை பொழுதை அவன் அதாவது அந்த நல்ல ஆக்டிவானவனாக, சுறுசுறுப்பானவனாகவும் மனமானவனாகவும் அடைந்து கொள்வான் என்று சொன்னாங்க. ஒருவன் எழும்புறான், அவன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா அந்த துஆவை ஓதவும் இல்லை, வுளு எடுக்கவும் இல்லை, தொழவும் இல்லை. அவன் எழும்புறான், அவன் அன்றைய தினம் சோம்பரி பிடித்தவனாகவும் ஷைத்தானால் தீண்டப்பட்டவனாகவும் எழும்புவான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே எங்களோட வாழ்க்கையில் நான் கழிக்கிற ஒவ்வொரு நாளும் சோம்பல்தனம் இல்லாமல் போகணும்னு சொன்னேன். இன்றைக்கு பெரிய உளவியல் கருத்தெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களோட சோம்பல்தனத்தை எப்படி இல்லாமல் ஆக்க வேண்டும்? எதுக்கு எடுத்தாலும் சோம்பறேன். ஆனால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்து விட்டாங்க, சோம்பல்தனத்தை எப்படி இல்லாமல் ஆக்க வேண்டும், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு நீங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே அதை நாங்கள் செய்வதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளலாம், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுற வேண்டாம். அடுத்த சந்தர்ப்பம் அன்பார்ந்தவர்களை, நாங்கள் வுளு எடுக்கின்றோம். ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டா வுளு எடுக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. நபி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் வுளு எடுப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லுங்கள். பிஸ்மில்லான்னா பிஸ்மில்லா தான், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற ஹதீஸ்லையும் சொல்லித்தரல. சில பெண்மணிகள் இருக்கிறாங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னா வுளு எடுப்பாங்க. அது கூடாது. நாங்கள் எப்படி சொல்லணும்? பிஸ்மில்லா. பிஸ்மில்லா சொல்லி வுளு எடுத்து யார் அழகான முறையில் உழுவெடுத்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த பிரகாரம் உழுவெடுத்து, ஏன்னு கேட்டால் இன்றைக்கும் சிலர் இருக்கிறாங்க இப்படித்தான் அந்த மதுஹப் கருத்துகள் முந்திக்கிற, நாங்கள் அந்த அகதியால் படித்தது, முந்தி லெப்ப மார்த்தை படித்தது, நம்ம பள்ளியில் படித்தது. அப்போ உழுவெடுக்கிறவங்க எப்படி காட்டி தந்திப்பாங்கன்னு சொன்னால் இப்படித்தான் தண்ணியை தொட்டு இப்படி 3 தடவை செய்யணும். ஏன்னா அப்படித்தான் காட்டி தந்திக்குது. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் எப்படி செய்யணும்? நாங்கள் அப்படி ஒரு உக்க செஞ்சுக்கிறோம், தலையை மசகு பண்ணுறது, விளங்கினா? அப்போ நாங்கள் அந்த முறையில் நபி அவங்க எப்படி காட்டி தந்தாங்கிறோ அந்த முறையை நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த முறையில் யார் உழுவெடுத்து விட்டு உழுவெடுத்து முடிந்ததுக்கு பின்னால் என்ன ஓதணும்?
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த துஆவின் என்ன சிறப்பு இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. பெரிய ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. நான் கேள்வி கேட்டு பதில் சென்னா தான் உங்களை மெயினில் கொஞ்சம் நிற்கும். இல்லாட்டி எல்லா பயானியமாக இந்த பயானையும் கேட்டுட்டு போவீங்க. இது முக்கியமான தலைப்பு. அதனால தான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பதில சொல்லுவேன். நாங்கள் அடிக்கொரு முறை கேள்விப்படுறது எங்களை பள்ளியிலே அடித்து வச்சுக்கிற பெரியஷாக அடித்து வச்சுக்கிற எத்தனை பேர் ஓடுறாங்களோ தெரியா. யார் ஒழுவெடுத்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் எங்களோட கலிமா ஷஹாதா இதை யார் ஓடுறோ நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனை அழைச்சி மறுமையில் சொல்லுவான், நீ சுவர்க்கத்துக்கு வேண்டிய பாதையால் போ. எங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் ரையான் ஒரு டோர் ஒன்று இருக்கிறேன் சுவர்க்கத்தில் நோம்பாளிகள் போவாங்க. அதே மாதிரி தொழுகையாளிகளுக்கு கொண்டு பாபுசலா. அதே மாதிரி ஹஜ்ஜி செஞ்ச அல்லாட பாதை ஷஹீதானவங்களுக்கான ஒரு சுவர்க்கம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ரூட்டில் போகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை 8 வாசலை வச்சுக்கிறான். ஆனால் அந்த 8 வாசல்லையும் விருப்பமான வாசலால் போக முடியுமென்று அல்லாஹ் யாருக்கு சொல்லுவான்? யார் உருவெடுத்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை நாங்கள் ஓதினோம்னு சொன்னால் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு வேண்டிய பாதையால் போகணும். அப்போ நாங்கள் எவ்வளோ கவனமாக இது ஓதணும். வெறுமனே சிம்பிள் இருக்குன்னு நாங்கள் என்னமா விட்டமின் டேப்லெட் பாய்ச்சோணுமா? என்னமா அதாவது நல்ல முட்டைகளை அவிச்சு குடிச்சோணும், தின்னோம், முட்டைகளை அவிச்சோம் சாப்பிடணும், குடிச்சோணும், அப்படி என்னமாலும் சக்திகள் வேணும் எங்களை வேறையாக தேவையில்லை. அப்போ அன்றாடம் எங்களுக்கு இலகுவாக ஓத முடியும். நாங்கள் குறைந்தது ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் நாங்கள் உள்வெடுக்கின்றோம். அப்போ இந்த தொழுகையை இந்த உள்வெடுக்கிற நேரத்தில் இப்படியாக நாங்கள் ஓதினோம்னு சொன்னால் நிறைய சிறப்புக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவற விட்டுவிட வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக நாங்கள் தொழுகின்றோம். என தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் அல் குர்ஆனில் 83 தடவை சொல்கிறான், அஸ்ஸலா வ அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழுகை என்பது முக்கியமான ஒரு இபாதத். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல சிறப்புகள் எங்களுக்கு தருகிறான். நான் எல்லாத்தையும் சொல்லலை, தொழுகைக்குள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஓரிரு சிறப்புகளை மட்டும் சொல்கிறேன். யாபாகத்தில் வச்சுக்கோங்க. பெரும் வரக்கத்துக்குரியவராக நீங்கள் மாறுவீங்க. இதை நீங்கள் உணர்ந்து தொழுதீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல விதமான அற்புதங்களை நீங்கள் காண்பீங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுகிறோம், தக்பீரை கட்டுறோம், என்ன தோதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. இன்னொதையும் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் தொழுகையில் ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவான் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டிட்டு பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத போகும் பொழுது அல்லாஹ் வானத்தில் இருக்கிற எல்லா மலக்கையும் கூப்பிடுவானா, வாங்க 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 வாங்க. அவங்க மலக்குமார்கள் ஆச்சரியத்தோடு வருவாங்களா, அல்லாஹ் எதற்காக வேண்டி இப்படி கூப்பிட்டுறான்னு. மலக்குமார்களை பார்த்து சொல்வானாம், இந்த பாருங்க என் அடியான் உண்டு தொழுகைக்கு வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓத போகின்றான், எனவே நான் அவனை பார்த்து சந்தோஷப்படுகின்றேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு நாங்கள் தொழுகைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நான் சந்தோஷப்பட்டு எனது அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான், மாலிகி யௌமித்தீன். அப்படி ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமி அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், எனது அடியான் என்னை பாராட்டி கொண்டிருக்கிறான். மாலிக் யௌமித்தீன், எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். அந்த துஆ நாங்கள் அந்த வசனம் தோதுகின்ற பொழுது அந்த பொருள் என்ன? யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் துஆவை கேட்கிறோம். அப்படி சொல்ல நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வானாம், இதுவரைக்கும் எனது அடியான் என்னை புகழ்ந்தான், கண்ணியப்படுத்தினான், பாராட்டினான். இப்பொழுது எனது அடியான்
அவனுடைய தேவைகளை கேட்க போகின்றான், அவனுடைய பிரார்த்தனைகளை கேட்க போகின்றான். மலாயிக்காமார்களை பார்த்து சொல்வானாம், எனது அடியான் என்ன பிரார்த்தனையை கேட்டாலும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக நாங்கள் என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எனக்கு நேரான வழியை காட்டு. யா அல்லாஹ், நேரான வழியை காட்டு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த வழி நீ சபிக்கப்பட்ட அந்த யஹூதி நசாராக்களுடைய வழி அல்ல. நீ யாருக்கு நேரான வழியை காட்டினாய் அந்த நேரான வழியை காட்டிவிடு என்று நாங்கள் அல்லாஹ்ட்ட நாங்கள் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் இப்படி எங்களை பார்த்து சொல்வான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் சூரத்துல் ஃபாத்தியா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஃபர்லு தொழுகை மட்டும் 17 தடவை ஓதுகிறோம். ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள் ஃபர்லு தொழுகை தொழுகிறோம். சுபஹுக்கு 2, லோஹருக்கு 4, அசருக்கு 4, இப்படி பார்க்குற நேரத்தில் 17 ரக்காத்துகள் ஃபர்லான தொழுகை தொழுகிறோம். 17 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து இப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், நாங்கள் எத்தனை பேர் உணர்ந்து ஓதுகின்றோம்? இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுகைக்காவின் தக்பீர் கெட்டிவிட்டால் வேறு யோசனை ஒன்றுமே வரப்படாது. தொழுகைக்காவின் தக்பீரை கெட்டினா தான் எங்களுக்கு பல யோசனை வாரு. அதை இப்போ அந்த நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்கிறது, வீட்டில் தேங்காய் இல்லை, நான் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கோல் பண்ணி செல்லிடணும், மெசேஜ் ஒன்று போட்டுறணும், எல்லா சிந்தனையும் எங்கே வாரு? தொழுகையில் தான் வாரு. அப்போ அந்த தொழுகையில் வார சிந்தனைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் பக்குவமாக தொழுங்க. தொழுகிற நேரத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிற நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கோங்க, அல்லாஹ் உங்களை மலக்குமார்கள்ட்ட பாராட்டி பேசி கொண்டிருக்கிறான், பாராட்டி பேசி கொண்டிருக்கிறான். அந்த நினைப்பு மட்டும் உங்களுக்கு வரணும். எனவே அன்பார்ந்தவர்களே, சந்தர்ப்பட்ட நீங்கள் மிஸ் பண்ணிவிட வேண்டாம். அதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு. அடுத்ததாக பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுகிறோம். நாங்கள் தொழுகிறோம். நான் நோன்பு காலங்களையும் பல தடவை இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன். முக்கியமான ஒரு ஹதீஸ் என்னவென்னு கேட்டால், நாங்கள் தொழுகிற நேரத்தில் தக்பீரை கெட்டிட்டோம்னு சொன்னால் நபி அவங்க சொல்கிறாங்க, உத்திய பிசுனூபி குல்லிஹி, எங்கட எல்லா பாவமும் கொண்டு வந்து எங்கட தலைக்கு மேலால் வச்சப்படுமா, அல்லது எங்கட தலை பிடதியில் வச்சப்படுமா. நாங்கள் ருக்கு செய்கின்ற பொழுது, சுஜூத் செய்கின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கும்னு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ருக்குவை நீட்டுறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு சுஜூதை நீட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எங்கட சிலர் எப்படி தெரியுமா, உம்மா சின்னத்துக்காக வேண்டி தொழுவாங்க, வாப்பா சின்னத்துக்காக வேண்டி தொழுவாங்க, காக்கா கொத்துறத்தை போட்டு கொத்தி தொழுவாங்க. வேண்டாம், இந்த தொழுகை ஹராம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து கேள்வி ஒன்று கேட்டாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய கல்லன் யாருன்னு கேட்டாங்க. சொல்லுங்க பார்ப்போம், நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே. நபியாங்க மாஷா, தொழுகையில் யார் ருக்குல் ஓதுற துவாவை ஓதாமல், சுஜூதில் ஓதுற துவாவை ஓதாமல், சிலவங்க ஓதி எப்படின்னு கேட்டால் வாயில் பட்டுருவோம், இல்லை ஒன்ற இடத்துலையும் பட்டுறல, எழும்புரு. அந்த தொழுகை வேண்டாம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் மறுமையில் நாங்கள் இப்படி தொழுதோம்னு சொன்னால் எங்களோட தொழுகைகள் அப்படியே நாங்கள் பழைய பிறவத்துன்னு எப்படி நாங்கள் சுருட்டுறோமோ அதே போன்று சுருட்டி எங்களோட முகத்தில் வீசிடுவான். நாங்கள் தொழுகையை வேண்டாம், அந்த தொழுகையில் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே ராஹத்தாக தொழ வேண்டும். நான் அல்லாஹோட பேசுகிறேன், என்னை படைத்த ரப்பு, எனக்கு கண்ணை தந்த ரப்பு, எனக்கு பார்வையை தந்த ரப்பு, எனக்கு செவிப்புலன்களை தந்த ரப்பு, என்னை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு, அந்த ரப்போடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அப்படி வந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு ருக்குவை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டுவீங்க, சுஜூத் எந்த அளவுக்கு நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டுவீங்க. நாங்கள் ருக்குவையும் சுஜூதையும் நீட்ட 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 எங்களோட பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பார்ந்தவர்களை. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று இருக்கின்றது. நாங்கள் ருக்குவுக்கு போகின்றோம். ஏன்னா நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தினம் தொழுவித்து கொண்டு இருக்கிறாங்க. ரிஃபாத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் தினம் நபிகளாருக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்குவுக்கு போனாங்க. ருக்குவுக்கு போய் அப்படியே எழும்புற நேரத்தில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் எழுமினாங்க. அப்போ எங்களோட தொழுது கொண்டு இன்னொத்தரு ரப்பனா
வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபி. நாங்கள் எல்லாம் ஓதிய துவா தானே. நாங்கள் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொன்னால் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபி. இந்த துவாவை கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதிட்டாரு நபி. அவங்க தொழுது முடிஞ்சு இந்த துவாவை ஓதினர் யாரப்பான்னு கேட்டாங்க. பின்ன திரும்பி கேட்டாங்க, இந்த துவாவை ஓதினவர் யாரு? அப்போ ரிஃபாத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் பயன்ட்டோம். நபி அவங்க எங்களுக்கு என்னவா ஏச வாராங்களான்னு பயன்ட்டோம். அப்போ அந்த துவாவை ஓதினவர் இருக்கிறார் அல்லவா, அவர் பயந்து கை ஒசத்து சொன்னார், அல்லாஹுடைய தூதரை நான் தான் என்று. அப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க. நபி அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஓதின இந்த துவா இருக்கிற எந்த துவா, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ, இதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி 30க்கும் அதிகமான மலாயிக்காமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்தாங்க இந்த நன்மையை அல்லாஹ்ட்ட கொண்டு போகிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படித்தானே, எவ்வளோ சந்தர்ப்பங்களை. இப்போ ஒருத்தர் கேட்டுட்டு போனாதே, மௌலவி என்ன மௌலவி இந்த தலைப்பு எந்தேன்னு விளங்கல்ல அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஆம்பளை உங்களோட ஹஸ்பமாட்ட போய் சொல்லுங்க, இதுதான் சப்ஜெக்ட் என்ன சொல்லி இல்லைண்ணா சரி, அவங்களும் விளங்கலையா இந்த தலைப்புன்னு சொல்லி. அப்போ நான் வித்தியாசமாக தலைப்பு பேர் போட்ட இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களை தவற விடாதீர்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இப்படி மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஓதியோம் தான், நாங்கள் உணர்ந்து ஓதணும். இதற்கு பிறகு உணர்ந்து ஓடுவோமா இன்ஷா அல்லாஹ். அப்போ ரப்பனா வலக்கல் ஹம்தான துவா ஓதுற நேரத்தில் எங்களுக்கு உணர்வு வர வேண்டும். மலாயிக்காமார்கள் போட்டி போட்டுறாங்க, 30 லட்சம் மலாயிக்காமார்கள் போட்டி போட்டுறாங்க இது அல்லாஹ்ட்ட இந்த நன்மையை கொண்டு போவதற்காக வேண்டி. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுகிறோம், தொழுது முடிக்கிறோம், முடித்துவிட்டு இந்த துவா ஓதுவோம். ஏன்னா பெரும்பாலும் ஆம்பளை எல்லாருக்கும் பாடமாக்க வச்சு அவங்க பெரும்பாலும் பாடமாக்கிட்டாங்க. ஒரு கேள்வி ஒரு யாபம் வருது எனக்கு என்னன்னு கேட்டால், நான் அந்த நோம்பில் எல்லாருக்கும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பினேன் இந்த துவா வேணா. அதே போல் நாங்கள் பள்ளியில் அடித்து வச்சோம். அப்படி வச்சுட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் பாடமாயிக்கோங்க, நீங்கள் தொழுகிற வீட்டில் தொழுகிற இடம் ஒன்று இருக்குமே அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க உண்டு. அப்படி ஒட்டினவங்க எட்டின பேர் உண்மையாக சொல்லுங்க ஆகும். ஒருத்தர் 2 3 4 ரைட் 4 பேர் தான் ஒட்டி 5 ரைட் 5 பேர் தான் ஒட்டிக்கிறேன். அப்போ நாங்கள் எவ்வளோ சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை பார்த்தா தான் எங்களுக்கு யாபம் வந்து ஓத முடியும் இல்லைண்ணா. அப்போ 1-2 ஈக்கும் போல் அது லாச்சிக்குள் ஈக்கும் போகிற டைமுக்கு கொஞ்சம் எடுத்துன்னு வைத்து பின் பண்ணி பங்கிட்டுக்கோங்க உங்களுக்குள்ள. இந்த துவாவை ஓதினா நபி அவங்க என்ன சிறப்பாக சொன்னாங்க, யாரொருவர் இந்த துவாவை ஓதுறோம், அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லா அல்லா மந்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாம் அப்படி இந்த துவா ஃபுல்லாக ஓதுறாங்களோ அவங்களோட பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நான் இப்போ கொஞ்ச நாளே முன்னே கெச்சிமலை போன நேரத்தில் அந்த கடல் நுரை அப்படி வருகிறது. எனக்கு இந்த ஹதீஸ் தான் யாபம் வந்து அப்படி கூட நான் யாசரிக்கு என்ன இருமா, நான் இது எங்கட பாஷையில் பேசிக்கொண்டிருக்கிறேன் சரியா ரைட். அந்த இந்த யாசரிக்கு என்ன முடியுமா, அந்த கடல் நுரை என்ன இருமா ஏலா. அப்போ அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எவ்வளோ அழகான பிரார்த்தனை அன்பார்ந்தவர்களே. அதில் பாருங்கள் ஸ்பெஷலாக 2 துஆ வருகிறது பாருங்கள், முக்கியமான துவா. அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமர். முக்கியமான ஒரு துவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், தள்ளாடுகின்ற வயசிலிருந்து என்ன பாதுகாத்துடு. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமேனா, எவ்வளோதான் உம்மா வந்தாலும் எவ்வளோதான் வாப்பா வந்தாலும் நாங்கள் சொல்ல உம்மா நீங்கள் பயப்படாங்க, நாங்கள் பார்க்குறதான் உங்களை கட்டிலுக்குள்ளே போய் அப்படியே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படியே இருக்கிற நேரத்தில் நடக்கவும் மேலா பேசவும் மேலா அப்படியே கட்டிலுக்குள்ளே எல்லாம் பாத்ரூம் போகிற எல்லாம் கட்டிலுக்குள்ளே என்கின்ற நேரத்தில் எவ்வளோதான் மகளன்னு சொன்னாலும் கொஞ்சம் அலுப்பு வரத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் யதார்த்தம்.
அப்போ நபி அவங்க கேட்ட பிரார்த்தனைகளில் உண்டு, ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால் கேட்ட பிரார்த்தனைகள் உண்டு, எங்களுக்கு கட்டுத்தண்ட பிரார்த்தனைகள் உண்டு. யா அல்லாஹ், தள்ளாடுகின்ற வயசுலேருந்து எங்களை பாதுகாத்திரு. சுபஹானல்லாஹ். அண்மையில் இந்த 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 துவா எனக்கு யாபம் வந்துச்சு. ஒரு உம்மா உண்டு, கிட்டத்தட்ட 5 பொம்பளை புள்ள, எல்லாம் பெரிய புள்ள, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் அந்த பிள்ளைகளும் திருமணம் முடிக்கிற வயசு பேத்திகளை சொல்கிறா. அப்போ இந்த பொம்பளைக்கு என்ன வருகிறண்டா, பாரசவாரம் வந்து அப்படியே கட்டிலுக்குள்ளே 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போகுது. இந்த புள்ள சொல்றது எனக்கு உம்மா பார்க்கலாம், நீங்கள் எடுங்க. அந்த புள்ள சொல்கிறா எனக்கு உம்மா பார்க்கல, எங்கள் வீட்டில் இடம் வசதி இல்லை. அந்த புள்ள சொல்கிறது எங்கள் மாப்பிள்ளைக்கு தொழில் இல்லை, உம்மா பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த உம்மா வச்சு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் அப்படித்தான் வச்சு கொண்டிருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே தள்ளாடுற வயசுலேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா அல்லாட்ட ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யணும். யா அல்லாஹ், என்னை நீ எப்படி மௌத்தாக்கணும்னு சொன்னால் ஏண்ட வேலை நானே செய்த நிலைமையில மௌத்தாக்கணும். அதுதான் முக்கியம். யாருக்கும் நாம் பாரமாக இருக்கக்கூடாது. அப்போ நபி அவங்க இந்த துவாவை கட்டுத்தாராங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். ஏன்னா அர்த்தமுள்ள துவா. அதே போன்று பாருங்கள், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு துவா உண்டை இதில் சொல்லித்தாராங்க. என்னன்னு கேட்டால், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், என்ன உன்னை நினைவுபடுத்துவதற்கும் உன்னை திக்ரு செய்வதற்கும் எனக்கு நீ பாக்கியத்தை தான், அருளைத்தான். ஒரு அழகான துவா அதுவும் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுத்து ஓதுங்க. இதைகளெல்லாம் எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்குது, நன்மைகளை எங்களுக்கு தருகிற பிரார்த்தனை. எனவே இப்படியான பிரார்த்தனைகளை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, தொழுது முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருங்க. அந்த இடத்துல தொழுது முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருங்க. நாங்கள் இருக்க 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 எங்களுக்கு நன்மை இருக்குது. நான் 2 ஹதீஸை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, சொல்லுங்க ஆகும். கடைசி 10க்கு நீங்கள் வருகிற நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். நேரத்தோடு வாங்க, பள்ளிக்கு வந்து நேரத்தோடு வந்து தொழுவிட்டு உட்காந்துறீங்க, யாரோடையும் பேச வேணாம். அப்படின்னா நாங்கள் என்ன நன்மை எங்களுக்கு கிடைக்குது சொல்லுங்க ஆகும். யாசர் யாஃபோ அமைக்கிறா, எல்லாம் பள்ளி தொலை வந்தாக்க தான் நீக்கிற கடைசி 10க்கு. மலக்குமார்ட பிரார்த்தனை கிடக்குது. நபி அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் தொழுது விட்டு அதே இடத்தில் இருந்து யாரோடையும் பேசாமல் இருக்கிறாங்களோ, யாரோடையும் பேசப்படாது, அதே உழுவோடு இருக்கணும். நாங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் மலாயிக்காமார்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தாங்க. எப்படி பிரார்த்தனை செய்தாங்க, அதே நபி அவங்க சொல்லாங்க, அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு. யா அல்லாஹ், இந்த மனுஷனுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மனுஷனுக்கு நீ கருணை காட்டியா அல்லாஹ். அல்லாஹ் மஃபிர் லஹு, இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடியா அல்லாஹ் என்று மலாயிக்காமார்கள் பிரார்த்தனை செய்தாங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பங்களை நாங்கள் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃபோனு கை கிடைச்சா டைம் போகிறதே விளங்குறல்ல. உம்மா மகளுக்கு ஏசணும், மகள் ஃபோனை வைங்க, டைம் எத்தனை மணி ஆகுது, எவ்வளோ நேரமாக ஃபோனை பார்க்குறா அப்படின்னு சொன்னாத்தான் மகள் கொஞ்சம் ஃபோனை வைப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, நேரத்தை நாங்கள் ஃபோனில் தான் அதிகமாக கிடைக்கிறோம். அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய ரஹ்மத் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருந்தா எவ்வளோ நன்மைகள் கிடைச்சிது. அதே போல் நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் தொழுது முடிஞ்சு விட்டு, யார் ஒருவர் தொழுகையை முடித்து விட்டு அவர் அதே உருவுடனும் யாருடனும் கதைக்காமல் இருக்கும் பொழுது அவர் தொழுத நன்மை அவருக்கு எழுதப்படும்னு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி பெருமதி மிக்க சந்தர்ப்பங்களை நாங்கள் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடிக்கு ஒரு முறை யாஃபாப்படுத்த வேணும். உம்மாக்கு மகள் யாஃபாப்படுத்த வேணும், மகளுக்கு உம்மா யாஃபாப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வதக்கு நீங்கள் யாஃபாப்படுத்துங்க, ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். யாஃபாப்படுத்துவது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், ஒருவருக்கொருவர் நாங்கள் யாஃபாப்படுத்திக் கொள்ளணும். எனவே நாங்கள் இப்படியான அமல்களை நாங்கள் வாழ்க்கையில் செய்து வர வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களோட வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ளே டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகள் வேண்டுமா, குளிரூட்டப்பட்ட அறைகள் வேண்டுமா, பெரிய எல்இடி டிவி இருக்குது, 16 இன்ச்சு 15 இன்ச்சு எல்லாம் இருக்குது. அதில் கேபிள் சேனல் இருக்குது, அந்த சேனல் இந்த எல்லா ஜாதியும் இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து அனைத்து உணவும் இருக்குது. எங்களோட கபட்டை திறந்தா நாங்கள் எங்களோட மேனியில் படாது இன்னும் எத்தனையோ கிட்டுகளும் ஹவாயாக்களும் இருக்குது.
ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, எப்பயும் பிரச்சனை, எப்பயும் கஷ்டம், எப்பயும் நஷ்டம், எப்பயும் முசீபத்து. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க நினச்சிக்கோங்க, எங்களோட வீட்டுக்குள்ளே ஷைத்தான் இருக்கிறான். அப்படி வீட்டுக்குள்ளே பிரச்சனையா, வீட்டுக்குள்ளே எப்பயும் முசீபத்தா நினச்சிக்கோங்க, ஷைத்தான் எங்களோட வீட்டில் இருக்கிறான். ஷைத்தான் இருந்தால் தான் இப்படி பிரச்சனையெல்லாம் வருகிறது. எங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை என்ற அன்பார்ந்தவர்களை ஞாபகத்தில் வைத்துக்கோங்க, எங்களோட வீட்டுக்குள்ள நன்மை குறைவாக நடக்குது, பாவம் அதிகமாக நடக்குது. இதுதான் உண்மை. எனவே நாங்கள் எங்களோட வீட்டை முதலாவது ஷைத்தானை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானை விட்டு எப்படி பாதுகாக்குது? அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வீட்டுக்கு வருகிற நேரத்தில் உங்களோட ஷைத்தானும் வருகிறான். யார் வாரேன்? அப்போ நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களோட ஷைத்தான் வருகிறான். யார் ஒருவர் வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லி, சும்மா மனசாலே இல்லை, சத்தம் போட்டு சலாம் சொல்லணும், வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் விளங்கணும். அந்த நேரத்தில் யார் வீட்டுக்குள்ளே போகின்ற சந்தர்ப்பத்தில் சலாம் சொல்லிவிட்டு போவாங்களோ அந்த நேரத்தில் ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைய தினம் இந்த வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு இடவும் இல்லை, உண்ணுவதுக்கு உணவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஓடுவானாம். அதே நேரத்தில் யார் வீட்டுக்குள் நுழைகின்ற சந்தர்ப்பத்தில் பிஸ்மில் சொல்லவும் இல்லை, சலாம் சொல்லவும் இல்லை, அப்படியே வாராரு, செருப்பை கழட்டுறாரு, உள்ளுக்கு வாராரு, அப்படியே இருக்கிறாரு. அப்படி நடக்கிற நேரத்தில் ஷைத்தான் அடுத்த ஷைத்தான்களை அழைத்து சந்தோஷத்தோடு சொல்லுவானாம், இன்றைய தினம் எனக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு இடமிக்குது, இந்த வீட்டில் எனக்கு உண்ணுவதற்கு உணவிக்கிறண்டு ஷைத்தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வருவான், பல பல பிரச்சனைகளை போடுவான். மறந்து விடாதீங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறோம். பெரும்பாலும் பெண்மணிகள் குறைவு நைட்டில் போகிறது குறைவாகத்தான் இருப்பாங்க. எங்களை வீட்டில் இருக்கிற வளர்கிற ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க போவாங்க வருவாங்க நைட்டுக்கெல்லாம். அப்போ அவங்கள்ட்ட சொல்லணும். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறத வெக்கப்படுறோம், மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறதுல வெக்கப்படுறோம். ஆனால் முன்னுக்கு இருந்து நல்லா டிவியை பார்க்குறோம், படத்தை பார்க்குறோம், அதில் வருகின்ற காட்சிகளை பார்க்குறோம், எல்லாம் செய்தோம். பிள்ளையை கூப்பிட்டு இப்படித்தான் தொழணும், இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறது ஆகவே குறைவு, வெக்கப்படுறோம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை சொல்லி கொடுப்பதற்கு நீங்கள் வெக்கப்படுவீங்க. அந்த காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். நல்லா தெரியும், ஏன்னா பிள்ளைக்கு மோசமான பாவனை இருக்கிறது, நல்லாக தெரியும். மாப்பிள்ளை கொஞ்சம் மார்க்கத்தோடு இல்லைன்னு நல்லாக தெரியும். கொஞ்சம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வெக்கப்படுறோம். இப்படி இருக்கப்படாது அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அடுத்ததாக எங்களை வீட்டுக்குள்ள பரக்கத்து வேணுமெண்டா, ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட வேணுமெண்டா, வீட்டில் சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க? எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுவான். எங்கள் எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும், புதிய ஹதீஸ் ஒன்றல்ல. நான் சொன்ன ஹதீஸுகளிலே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆனால் எங்களோட வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபுல்லாக ஓத தேவையில்லை. பக்கரா மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க. சூரத்துல் பக்கராவில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, ஒரு பக்கம்தான் முடியுமானா ஒரு பக்கத்தை ஓதுங்க, 10 பக்கம் தான் முடியுமானா 10 பக்கத்தை ஓதுங்க. அப்படி ஓதினால் ஷைத்தான் எங்களோட வீட்டுக்குள்ள இருந்து விரட்டி அடிக்கப்படுவான். அன்பார்ந்தவர்களை, நபி அவங்க இன்னும் சொன்னாங்க, நீங்க சூரத்துல் பக்கரா ஓதுங்க, ஃபஇன்னஹா பரக்கா, அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறு விட்டு கொண்டிருக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது குர்ஆனை ஓத வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டில் அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படவில்லையோ அந்த வீடு பாலடைந்த வீட்டை போன்று. எங்களை வீட்டுக்குள்ள இன்றைக்கு பெரிசாக எழுதியிருப்போம், கதவுல மாஷா அல்லாஹ், முன்னுத்து கதவுல மாஷா அல்லாஹ்,
ரூம் கதவில் பாரக்கல்லா இன்தியாலும் எழுதிப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்த்தா, பாவத்தை பார்த்தா இன்னால் இல்லான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள பாவங்கள் நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படியான பாவங்களை விட்டு எங்களை வீட்டை நாங்கள் பாதுகாக்கணும். எங்களோட வீடு பரக்கத்துக்குரிய வீடாக இருக்க வேண்டும்னு சொன்னார். எங்களோட வீடு இஸ்லாமிய இல்லமாக மாற வேண்டும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் நிறைந்த வீடாக எங்களோட வீடு இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரத்துல் பக்கராவை நாங்கள் ஓத வேண்டும். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். இப்படியாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, உம்மா வாப்பாங்க பிள்ளைகளுக்கு கேட்குற துவாவும் பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு கேட்குற துவாவும் அல்லாஹ்ட்ட நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும்னு சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, நாங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். அன்பாந்தவர்களே, எங்களோட வாப்பாவுக்கு, எங்களோட வாப்பிப்பா மவுத்து, எங்களோட வாப்பாவுக்கு சின்ன வயசுலே ஆசை என்னன்னு கேட்டால், எனக்குள்ள ஹாஃபிஸ் ஆகணும், எனக்குள்ள மௌலவி ஆகணும். எல்லாத்தையும் செல்லிக்கிற என்ன தெரியுமா? நான் மவுத்தான எனக்குள்ள தான் தொழிச்சோணும். அப்படித்தான் சொல்லுவார். இப்போ ஹாஃபிஸ் ஆகிற நேரத்தில், அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிற நேரத்தில் அவர் இருந்தார். வீட்டில் பெரியோர், நான் காலையில் ஓதி முடிச்சு இப்னு அப்பாஸில் பெரியோர் பஸ் ஒன்றை பிடிச்சுக்கொண்டு வந்தார் என்னை பட்டமளிப்பு விழாக்கு. இப்போ பஸ்ஸில், அப்போ பஸ்ஸுக்கு எல்லோரும் சல்லி மாமாமார் குடும்பத்தாங்க அப்படி சல்லி கொடுப்பாங்களே, சல்லி கொடுக்குற நேரத்தில் அவர் சொன்னார், இல்லை மௌலவி சர்டிஃபிகேட் எடுக்கிற டைமுக்கு நான் உலகத்தில் ஈப்பேனோ இல்லையோ தெரியா, இந்த இதுக்கு நான் கொடுக்குறேன். மௌலவி சர்டிஃபிகேட் என்ன மகான் எடுப்பார், அந்த நேரத்தில் நீங்கள் சல்லி போட்டு பஸ்ஸை பிடிச்சிக்கணும் வாங்குவோன்னு சொன்னார். அப்போ அதே மாதிரியே மௌலவி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு வாப்பா மவுத்து. மல்சால் ஓதி கொண்டு இருக்கிறேன். மல்சா கோல் வருது. அப்போ பிரின்சிபல் கூப்பிட்டு சொன்னார், உங்களோட வாப்பா கொஞ்சம் ஷோமிலாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு வந்து பார்த்தா மவுத்து. அன்பாந்தவர்களே, அப்போ நான் புதுசாக அந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கால அந்த உம்மா வாப்பாட பிரார்த்தனை எந்த அளவுக்கு முக்கியம் என்றதை உணர்வதற்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கால எங்களோட வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று தேவைப்பட்டதுக்காக வேண்டி, அப்போ வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய ஒய்ஃப் தேடிக்கொண்டு. அப்போ அந்த டைமில் வாப்பாட பழைய டைரி ஒன்று ஆப்புட்டிச்சு. வாப்பாட பழைய டைரி ஒன்று அவர் எல்லாம் எழுதி வச்சு, அப்போ அவள் வாசித்து பார்த்து நிற்கிற என்னை கூப்பிட்டு காட்டுறான். என்னை கண்ணால் ஹண்ணீர் வந்து மேலெல்லாம் செழி அப்படி போய்த்து ஒரு துவா ஒன்று கேட்டு அல்லாஹ் எழுதிக்குது. யா அல்லாஹ், ஏண்ட மகனை மதரசாவில் சேர்த்திக்குது யா அல்லாஹ். அப்போ இந்த டைம் என்ன 10 வயசு. ஏண்ட மகனை 2004 ஒரு டேட்டெல்லாம் போட்டு எழுதிக்கிறாரு. அப்போ என் மகனை நான் மதரசாவில் சேர்த்திக்கியா அல்லாஹ், என் மகனை நல்லோரு ஹாஃபிஸாக நல்லோரு மௌலவியாக நீ உருவாக்கி விடு என்று அப்போ கேட்ட அன்பாந்தவர்களே, அல்லாஹ் போதுமானவன். என் வாப்பட துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தெரியாது. இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன். இப்போ என்ன சொல்லவான்னு கேட்டால், உம்மா வாப்பமாறு கட்டாயம் பிள்ளைகளுக்கு துவா கேட்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான், நீங்கள் பிள்ளைகளுக்கு துவா கேளுங்க. நல்லவர்கள் கேட்கிற துவா எப்படி தெரியுமா? ரப்பனா ஹவுலனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயுன். யா அல்லாஹ், ஏண்ட குழந்தைகளிலிருந்தும் மனைவிகளிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் எனக்கு நல்ல கண் குளிர்ச்சியை தா என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வாங்க. நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் துவா கேட்க வேண்டும். பிள்ளைகள் உம்மா அப்பாருக்காகவே துவா கேட்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக தாய்மார்களே, மௌத்தாக இருக்கிற எங்கட கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்கள் உம்மா வாப்பமார்களுக்காக கட்டாயம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கட்டாயம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களை நான் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எப்படின்னு கேட்டால், உம்மா வாப்பமார் மௌத்தாயினால் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆபாத்தில் வச்சு அழுது நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அவங்களோட பேரில் சதக்கா ஜாரியாக கொடுப்போம். அப்படியே வருஷம் முன்னோருகின்ற நேரத்தில் உம்மா வாப்பாங்க மௌத்தாயி 10 வருஷம் 20 வருஷமாக நேரத்தில் உம்மா வாப்போன்னு எங்களுக்கு இருந்ததான்னு கூட ஆப்போம் இல்லை. அன்பாந்தவர்களே, நாங்கள் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடக்கப்பட்டிருக்கிறது எங்களோட உம்மா வாப்பா. அவங்க எத்தனை வருஷம் போனாலும் அவங்க எங்களோட உம்மா, அவங்க எங்களோட வாப்பா. அவங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட பிரார்த்தனைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் நிறைய தரஜாக்களை கொடுப்பான், நிறைய அந்தஸ்துகளை கொடுப்பான், கொடுத்து கொண்டே போவான்.
அப்போ அந்த மனிதன் ஆச்சரியத்தோட கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் எந்த அமலையும் செய்யலையே, எதற்காக வேண்டி இந்த தரஜா, எனக்காக வேண்டி இந்த அந்தஸ்து? அப்போ அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், சுபஹான் அல்லாஹ், நீ உலகத்தில் எந்த அமலும் செய்யலை, நீ செஞ்ச அமல் என்ன தெரியுமா? ஒரு புள்ளையொண்ட பெத்திக்கிறாய், சாலிகான முறை நீ வளர்த்திக்கிறாய். அந்த பிள்ளை உனக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கின்றான். பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுதெல்லாம் உனது அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக. அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் பிரார்த்தனைகளை அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று குறிப்பாக இன்றைய தினம், இந்த மாதம், இந்த நாள் சிறப்புமிக்க மாதமாக, சிறப்புமிக்க நாளாக இருக்குது. இதுவும் ஒரு அழகிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்வதற்காக வேண்டி அழகிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் தௌபாவில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ள். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் 12 மாதம் தான் இருக்குது. எத்தனை மாதம்? 12 மாதம். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்றான், அதில் 4 மாதம் எல்லா மாதத்தையும் விட சிறப்பு மிக்கது. 4 மாதம், 12 மாதத்தில் 4 மாதம் சிறப்பு மிக்க மாதங்கள், கண்ணியமான மாதம். அதில் நாங்கள் யாரோடையும் பிரச்சனைப்பட கூடாது, சந்தை சச்சரவுகள் ஈடுபடக்கூடாது, ஜிஹாட் கூட செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு புனிதமானது. அந்த 4 மாதத்தை நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. என்னென்ன மாதம்? ஹதீஸ்கள் ஹேலிப்ப துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர்ந்து வார 3 மாதம். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர்ந்து வார 3 மாதம். நாங்கள் இருக்கிற என்ன மாதம்? துல்ஹிஜ்ஜானா, இஸ்லாமிய மாதத்தில் கடைசி மாதம். அடுத்த முஹர்ரம், அடுத்தது நாலாவது ரமலானா, ரஜப், 4வது ரஜப். இந்த 4 மாதங்களும் புனிதமிக்க மாதங்கள். அப்படி சொல்லிட்டு அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. எங்களுக்கு பொதுவாக தெரியும், அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் பண்ணி சொல்ற எல்லாமே கண்ணியமானது, புனிதமாக பார்க்கப்படணும். அல்லாஹ் சொல்ல, வஷம்சி, சூரியனின் மீது சத்தியமாக, வல் கமரி, சந்திரனின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாயி, வானத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாயி வத்தாரிக், அதே போன்று நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி எல்லாமே கண்ணியமானது. அதே போன்று அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர்னா எங்களுக்கு தெரியும், எந்திய சுபஹ் நேரம், சுபஹ் நேரத்தின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள், 10 நாட்களின் மீது சத்தியமாக. 10 நாட்கள் என்றால் என்ன? இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களை பொறுத்த வரைக்கும், சரி பரவாயில்ல, பயானை கேட்டுக்கோங்க, அப்படித்தான் எல்லாம் நடக்குது. சரியா, பயானை கேட்டுக்கோங்க, முக்கியமான சப்ஜெக்டு. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவுமே சிறப்புக்குரியது. நீங்கள் அடிக்க ஒரு முறை ஹேடிப்படின ஹதீஸ் ஆச்சு. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு அஹப்பு இலல்லாஹி. அல்லாவுக்கு ஏனைய மாதங்களில் செய்கின்ற அமல்களை விட, நல்லா ஹதீஸை கேட்டுக்கோங்க, அல்லாவுக்கு ஏனைய மாதங்களில் செய்கின்ற அமல்களை விட இந்த ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாவுக்கு மிகவுமே விருப்பமானது, அல்லாவுக்கு மிகவுமே விருப்பமானது. அப்போ சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாவுக்கு இந்த மாதத்தில் செய்கின்ற அமல்கள் மிகவும் சிறப்பானதுன்னு சொன்னால், விருப்பமானதுன்னு சொன்னால், ஜிஹாத் செய்வதை விட அல்லாவுக்கு விருப்பமானதான்னு கேட்குறாங்க. ரசூலாங்க என்ன சொன்னாங்க? ஆமன்னு சொன்னாங்க. ஜிஹாத் செய்வது எவ்வளோ கண்ணியமான ஒரு அமலன். அப்போ அந்த அமலை விட இந்த மாதத்தில் செய்கின்ற அமல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னால், அல்லாஹ் நபி அவங்க சொல்றாங்க, ஆனால் ஒத்தனை தவிர, அவன் யார் தெரியுமா? அவன் ஜிஹாதுக்கு போகின்றான், அவனோடு சேர்ந்து அவன் அனைத்து உடைமைகளையும் அழைத்து போகின்றான்.
இந்த மௌலவிட ரூமுக்கு ரைட், சரியா? அப்போ அந்த அமல்களை செய்தாங்க. அவன் எப்படி போகிறான்னு கேட்டா ஜிஹாதுக்கு அவனும் போகிறான், அவன் உடைமைகளும் போகிறது. ஜிஹாதிலிருந்து வருகிற நேரத்தில் அவனும் திரும்ப வரல, அவன் உடைமைகளும் சொத்துக்களும் வரல, அவனை தவிரன்னு சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த மாதம் ஒரு எங்களுக்கு அழகான சந்தர்ப்பம். இந்த மாதத்தில் நாங்கள் சந்தர்ப்பங்களை தவறிவிடக்கூடாது. நாங்கள் இந்த மாதத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் அது ஜிஹாத் செய்வதை விட சிறந்தது. நாங்கள் 2 ரக்காத் தொழுதால் ஜிஹாத் செய்வதை விட சிறந்தது. நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை தொழணும். நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு நாளைக்கு சுன்னத்தான 12 ரக்காத்துகள் தொழுகிறாங்களோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுறாங்க. நாங்கள் உலகத்தில் இருக்கிற மாளிகையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரப்படாது. மாளிகை இந்த நேரத்தில் எங்களை கண்ணுக்கு முன்னால் வர மாளிகை என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற அந்த வெள்ளை மாளிகை தான் வரும், அல்லது கெண்டியில் இருக்கிற அந்த தலதா மாளிகை தான் எங்களை கண்ணுக்கு முன்னால் வரும். அந்த மாளிகைகள் அல்ல அல்லாஹ் சொல்கிற மாளிகை. அல்லாஹ் சுவர்க்கவாசிகளுக்கு வைத்திருக்கிற மாளிகையோட சைஸ் என்னன்னு கேட்டால் நபி அவங்க சொல்கிறாங்க 60 மைல்கள் தூரமாக இருக்கும் அந்த மாளிகை. அப்படி என்ன சொன்னால் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனேன்னு சொன்னால் சுருக்கமாக பேருவலையிலிருந்து பம்பலப்பிட்டிக்கு போகிற தூரம் சுவர்க்கவாசியுடைய ஒரு மாளிகையோட தூரம். நபி அவங்களோட ஹதீஸ். அப்போ சுவர்க்க மாளிகையை பொறுத்த வரைக்கும் இப்படி கல்லால் மண்ணால் பாஸ்மார்களை சேர்த்து அல்லாஹ் தாலா கட்டினான் இல்லை. சுவர்க்க மாளிகையை பொறுத்த வரைக்கும் அங்கே அல்லாஹு தாலா முத்தாலையும் பவளத்தாலையும் கட்டின மாளிகை தான் சுவர்க்க மாளிகை. நாங்கள் எங்களோட வீட்டுக்கு யார் சரி வாரன்னா ஒரு சாம்பிராணியை பிடிக்கிறோம், ஏதாவது மனத்துக்கு என்னவாலும்னு செய்தோம். ஆனால் நபி அவங்க சொல்கிறாங்க கஸ்தூரி வாசம் அந்த மாளிகைக்குள்ளே வீசிக்கொண்டே இருக்கும். கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். அதுதான் சுவர்க்கத்துடைய மாளிகை. அப்போ அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் இப்படியான ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று சொன்னால் எதன் மூலமாக? நாங்கள் 12 ரக்காத் சுன்னத் தொழுகை தொழுகிற மூலமாக. 12 ரக்காட்டும் என்ன? சுபஹுடைய முன் 2 ரக்காத், லொஹருக்கு முன்னுக்கு 4 ரக்காத், லொஹருக்கு பின்னுக்கு 2, மஹரிபுக்கு பிறகு 2, இஷாக்கு பிறகு 2. அப்போ நபி அவங்க பொதுவாக சொல்கிறாங்க ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் சுன்னத் இருக்குது. அப்போ எங்களுக்கு விருப்பம் வந்தால் தொலையணும். இப்போ அசருக்கு சொல்லலை, அசருக்கு முன்னுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொலையலும். இஷாவுக்கு முன்னுக்கு மஹரிபுக்கு முன்னுக்கு நாங்கள் 2 ரக்காத் சுன்னத் தொலையலும். அது இந்த ஹதீஸுக்குள்ளே வாரல, அதுக்கு வேறு சிறப்பிக்குது. அதே நபி அவங்க சொல்கிறாங்க யார் ஒருவர் லொஹருக்கு முன்னுக்கு 4 ரக்காத் தொழுகிறோம், லொஹருக்கு பின்னுக்கு 4 ரக்காத் தொழுகிறோம், ஹர்ரம் அல்லாஹு அலன்னார், அல்லாஹ் தாலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்குறான். பாருங்க, அப்போ எவ்வளோ சிறப்புமிக்க அமல்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பக்குவம் வர வேணும் அன்பார்ந்தவர்களே. எனவே நாங்கள் பக்குவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாட்களில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். அல்லாஹ் குர்ஆனின் கட்டளை இருக்கின்றான், வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத். இன்றைய நாட்களில் என்ன நாட்களில்? இந்த 10 நாட்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் கட்டளை இடுகிறான். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க மார்க்கெட்டுகளுக்கு போன சந்தைகளுக்கு போன சத்தம் போட்டு திக்ர் செய்வாங்க. இந்த ஹதீஸை வைத்து இந்த 10 நாட்களிலும் ஏன் அடுத்தவர்களுக்கும் யாபம் வர வேணும் என்று சொல்லி சத்தம் போட்டு திக்ர் செய்வாங்க. எனவே நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும். வீட்டுக்குள்ள அடிக்க ஒரு முறை நாங்கள் சத்தம் போட்டு ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும். வெக்கப்படப்படாது. நாங்கள் கேட்டுறத்தை தெரிஞ்சு எங்களோட சத்தத்தை விளங்கி எங்களோட பிள்ளைகள் எங்களோட வாப்பா எங்களோட உம்மா சொல்கிற நேரத்தில் எங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்குது. ஒன்று குறையாமல் எங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்குது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் என்ன நன்மை இருக்குது? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு லேசாக சொல்லுவோம். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ்னுங்க சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். ரைட். இப்போ உங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? நபி அங்கே என்ன சொன்னாங்க? தம்லா உல் மீசான், மீசான் தராசை கனமாக்கும், ஃபுல்லாக்கும். பயப்பட தேவையில்லை. என்ன? மீசான் தராசை அப்படியே கனமாக மாற்றும். மதா நபி அவங்க சொன்னாங்க சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன?
மா பைன ஸமாஇ வல் அர்ல், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்குது. அப்போ எவ்வளோ நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு வேறையா டைம் தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆக்கி ஒரு என்னமாலையும் தாளிச்சு கொண்டு என்னமான பொறிச்சு கொண்டு எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கலாம். பாத்ரூம் தவிர அடுத்த எல்லா இடம் எங்களுக்கு திக்ரு செய்யலாம். உழு வேணுமென கட்டாயமும் இல்லை. தொழுது கொண்டு தான் திக்ரு செய்யணும்னு கட்டாயம் இல்லை. முசல்லால் இருந்து கொண்டு தான் திக்ரு செய்யணும்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் பயணம் போகிறீங்க, சுபஹானல்லாஹ்னு சொல்லிக்கொண்டு போங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கொண்டு போங்க. எனவே அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாட்களில் நாங்கள் நோன்பு பிடிச்சோம். நம்மால் முடியுமான அளவு அதிகமாக நோன்பு பிடிச்சோம். சில தொடராக பிடிக்கிறாங்க. துல்ஹிஜ்ஜாவுடைய சில பெண்மணிகள் பழைய ஆளுக்கு எப்படின்னு கேட்டால், துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது பிறையிலிருந்து 9வது பிறை வரைக்கும் அப்படியே தொடர்ந்து பிடிப்பாங்க. நபி அவங்க எந்த ஒரு வழிகாட்டலையும் காட்டல. நபி அவங்க தொடர்ந்து பிடிச்ச ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான். சஹாபாக்கள் தொடர்ந்து பிடிச்சாங்க. நபி அவங்க நிப்பாட்டினாங்க, எச்சரிக்கை பண்ணினாங்க, நீங்கள் தொடர்ந்து பிடிச்ச வேண்டாம். ஒன்றோ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிங்க. யாரு நோம்பது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து நோம்பு. அவங்க எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு நாள் நோம்பு அடுத்த நாள் நோம்பு இல்லை, அப்படி பிடிப்பாங்க. அதே மாதிரி பிடிங்க, அல்லது திங்கள் வியாழம் பிடிங்க. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாள் அல்லது திங்கள் வியாழன் வருகின்ற நேரத்தில் நாங்கள் நோம்பை பிடிச்சிக்கொள்ளணும். ஒரு நோம்பு பிடிச்சால் நபி அவங்க சொல்கிறாங்க, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கேந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, எங்களை அல்லாஹ் 70,000 வருடங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான். சுபஹானல்லாஹ். ஒரு நோம்பை பிடிச்சால் எத்தனை வருஷம்? 70,000 வருஷம். சஹீஹான ஹதீஸ். இமாம் அதாவது ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தாபிஈங்களில் மிக முக்கியமான ஒருவர். சஹாபாக்கள்னா நபி அவங்களோட காலத்தில் வாழ்ந்தவங்க. தாபிஈங்கள் நபி அவங்களோட மரணத்துக்கு பிறகு சஹாபாக்களோட காலத்தில் வாழ்ந்தவங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு, அல்லாஹ் ஒருத்தனை மௌத்தாக்கி அவனை கபருக்குள்ளே வைத்து மீண்டும் கபருக்குள்ளே இருந்து எழுப்பி நீ எனக்கு விருப்பமான அமல் ஒன்று செய்து விட்டு வாழ்ந்து அந்த மனுஷன் எதை செய்வான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு அமலும் செய்ய மாட்டான், நோம்பு பிடிப்பான். ஏன்னா நோம்பு பிடிக்கிறதால் அந்த அளவுக்கு நன்மை இருக்குது. இன்னும் நபி அவங்க சொல்கிறாங்க, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கேந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அதாவது ஆதமுடைய மகன் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் 10 நன்மையை கொடுக்குறான். 10 மடங்கு நன்மை. உதாரணமாக நாங்கள் 2 ரக்காத் தொழுவோம்னு சொன்னால் அல்லாஹ் 10 மடங்கு நன்மையை தருவான். அப்படி சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அந்த நன்மை 700 மடங்கு வரைக்கும் அதிகரிக்கும். சுப்ஹானல்லாஹ். 700 மடங்கு வரைக்கும் அதிகரிக்கும். எங்களோட தக்குவாவுக்கு ஏற்ப, எங்களோட பயபக்திக்கு ஏற்ப, எங்களோட இஹ்லாஸுக்கு ஏற்ப எங்களுக்கு நன்மை கிடைக்கும். 10க்கு மேலே 700 வரைக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? இல்ல சௌம், நோம்பை தவிர எல்லா அமலுக்கும் ஒரு போர்டர் ஒன்று இருக்குது. இவ்வளவுதான் நன்மைன்னு சொல்லி 700 தாண்டாரு. நாங்கள் என்னதான் அமல் செஞ்சாலும் 700 தாண்டாது. ஆனால் நோன்பு பிடிச்சால் மட்டும் 700 தாண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? கணக்கில்லாமல் நன்மையை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே நாங்கள் நோம்பை பிடிச்சிக்கொள்ளணும். அடுத்தது வந்து அரஃபாவுடைய நோம்பு. ஏன்னா எல்லாரும் ஆசையாக ஆர்வத்தோட பிடிச்சோணும். இதை சிறப்பு சொல்லுங்க ஆகும். அரஃபாவுடைய நோம்பை பிடிச்சா என்ன சிறப்பிக்கு எங்களுக்கு? 2 வருஷத்துல பாவம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல. நபி அவங்க சொல்றாங்க, யார் அரஃபாவுடைய நோம்பு பிடிக்கிறோம் அவங்க முன் சென்ற பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும், அவங்கள் வருகின்ற வருடம் செய்ய போகின்ற பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப எவ்வளவு அழகான சந்தர்ப்பம். இதெல்லாம் சந்தர்ப்பம் அல்லவா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறு விட்டோம்னு சொன்னால் எங்களை விட நஷ்டவாளிகள் யார் இருப்பாங்க? அதற்குத்தான் இந்த தலைப்பு அன்பார்ந்தவர்களே. எனவே அரஃபாவுடைய நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு நோன்பு. அதை நாங்கள் பிடிப்பதற்கு இப்பயே நாங்கள் ஆசை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நோன்பை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடித்து 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்ல மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அரஃபாவுடைய நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். அது ஒரு சிறப்பை சொல்லுங்க ஆக்கும். அரஃபாவுடைய நாளில் இருக்கிற சிறப்பு நோன்பு பிடிக்கிற, அதே போல் அல்லாஹ் அரஃபாவுடைய நாளில் தான் நரகத்திலிருந்து அதிகமானவர்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். அரஃபாவுடைய நாளில் தான்
நரகத்திலிருந்து அதிகமானவர்களை மன்னித்து பாவ மன்னிப்பை கொடுத்து அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அதே போல் நபி அவங்க சொன்னாங்க, பாருங்க, அரஃபாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் அரஃபாவுடைய எத்தனை லட்சக்கணக்கான ஹாஜியர் ஒன்று சேர்றாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காலின்னு போகிறாங்க, அமெரிக்காலின்னு போகிறாங்க, சூடானின்னு போகிறாங்க, எல்லா இடத்திலிருந்தும் போகிறாங்க. எத்தனையோ பாசையை பேசுகிறாங்க. ஆனால் அத்தனை லட்சம் பேரும் ஒரே எத்தனை வார்த்தை, எத்தனை பாசைகளை பேசினாலும் எல்லோருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல ஒலிச்சு கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, நாங்கள் எத்தனை விதமான ஆடைகளை அணிவோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆடைகள் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரம். ஆனால் அரஃபா அந்த 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 அரஃபா மைதானத்தில் எல்லோரும் வெள்ளை நிற ஆடையோடு காட்சி தருவாங்க. அல்ல எப்படி வச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், பாருங்க என் அடியார்களே, பல நாடுகளிலிருந்து பல இலட்சங்களை செலவழிச்சு கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து பேசுவானா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நாங்கள் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த சிறப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்த அமல் எங்களுக்கு தான், நாங்கள் தொழுதா எங்களுக்கு தான். நாங்கள் மௌத்தாயின பிறகு எத்தனை பேர் எத்தனை தான் தொழுதாலும் அது எங்களை கபருக்கு வருமா? சொல்லுங்க, வருமா? வராது. நாங்கள் மௌத்தாயினத்துக்கு பிறகு 40 நாள் வருஷம் ஹத்தம் கொடுத்தா எங்களை கபருக்கு வருமா? வராது. நாங்கள் மௌத்தாயின பிறகு அடுத்தவங்க என்ன அமல் எங்களுக்காக வேண்டி செஞ்சாலும் வரவே வராது. நாங்கள் செய்த அமல் எங்களுக்குத்தான் வந்து சேரும். அல்லாஹ் தால் இந்த அமல் எங்களுக்கு தான் தருவான். அந்த அரபில் அந்த ஒரு கட்டுரை வருகிற அழகான என்னன்னு கேட்டால், அந்த கட்டுரை ஜாய அந்த அறிஞ்ச விளங்கப்படுத்துறாரு. ஒரு ஊரில் ஒரு நல்ல மேஷம் வேலை செய்கின்ற மேஷம் வேலை கட்டிடங்கள் எல்லாம் கட்டுற ஒரு நல்ல ஒரு பாஸ் ஒன்று இருந்தான். அப்போ அந்த பாஸை பொறுத்த வரைக்கும் சரியான பிஸியானால் அழகாக கட்டிடங்களையெல்லாம் கட்டுவாராம். செல்ல தேவையில் அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற இந்த 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 காணிக்கு இப்படித்தான் பிளேன் வரணும், இப்படித்தான் ஒரு ஊடு வரணும் மனுஷன்னா அப்படியே அவர் அடிச்சிடுவார். அப்போ அவர் வேலை செஞ்சு அவர் வயசாகுது. அப்போ அவர் பொதுவாக அறிவிக்கிறாரு, இதற்கு பிறகு என்னை தேடி யாரும் வர தேவையில்லை, நான் இந்த வேலையை முடிச்சுக்கொள்கிறேன், நான் வயசாகிட்டேன், எனக்கு இப்போ கஷ்டம். அப்போ ஊரில் இருக்கிற எல்லோரும் அவட்ட போகிறாங்க, போய் சொல்லாங்க, எங்களுக்கு ஒரு மாளிகை ஒரே ஒரு மாளிகை ஒன்று கட்டுங்க. அவர் சொல்கிறார், ஏலா, நான் அறிவிச்சிட்டேன், நான் வயசாகிட்டேன், நான் கஷ்டம், இல்லை ஒரே ஒரு மாளிகையை கட்டுங்க எங்களுக்காக வேண்டி. அப்போ இவர் பார்க்குறாரு, சரி நான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாளிகை அந்த அந்த வீட்டை கட்டுறாரு. இவர் பார்க்குறாரு, என்ன தெரியுமா, இது என்ன கடைசி வேலை, இதை இந்த வீடு அழகாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரின்னு சொல்லி கணக்கில்லாமல் அப்படியே கட்டி போட்டுறாரு. ஜன்னல் வாரத்துக்கு ஜன்னல் வைக்காம, கதவு வாரத்துக்கு கதவு வைக்காம அப்படியே கட்டி போட்டுறாரு. கடைசிக்கு அந்த வீடு அப்படியே ஃபினிஷிங் ஆகுது. வீடு ஓப்பன் நாள் வருகிறது. ஓப்பன் நாள் வருகிற நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்து நிற்கிறாங்க, இவரும் நிற்கிறாரு, இந்த கெட்டின பாசும். அப்போ அவர்கிட்ட ஊர் மக்களுக்கு முன்னால் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த வீட்டுடைய துறப்பை கொடுக்குறாரு, ஷாவியை. ஆனால் துறப்பை கொடுத்ததே இவருக்கு ஆச்சரியம், என்னடான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாளிகை வந்து உங்களுக்காக வேண்டி கெட்ட சென்னது தான், இது உங்களுக்காக நாங்கள் தருகிற ஒரு கிஃப்ட்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் பெரிய கைசேதம், என்ன அடே எனக்காக வேண்டி இது எனக்குத்தான் தாராங்களன்னு சொன்னால் எவ்வளவு அழகாக நான் கெட்டிப்பேன் அப்படின்னு அப்போ தான் உணர்றியாது. அப்போ அந்த அறிஞர் இதை இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு, இதே போன்று தான் அல்லாஹ்வும் உங்களோட அமல் அல்லாஹ் உங்களுக்கு தான் தருவான். மறுமையிலே நீங்கள் உலகத்தில் தொழுகை அல்லாஹ் உங்களுக்கே தான் தருவான். நீங்கள் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கே தான் தருவான், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான் என்று அவர் அழகாக சொல்கிறாரு. எனவே அன்பானவர்களே, நாங்கள் தொழுகையில் அதே போன்று ஏன் அமல்களில் நாங்கள் அதாவது இந்த பேணிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகையில் நாங்கள் பேணிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக சுபஹு தொழுகை. இந்த ஹதீஸை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்கிறாங்க. பாரக்கல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு கணவனுக்கு பரக்கத் செய்வானாக. அந்த கணவன் எப்படியாப்பட்ட கணவன் தெரியுமா? அதிகாலை பொழுதில் தானும் எழும்புகின்றான், உழுவெடுக்கின்றான். உழுவெடுத்து வந்து பார்த்தால் மனைவி எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றாள்.
மனைவி தானே தூங்கட்டும், கொஞ்சம் தூங்கட்டும், அவள் டயர்டானு பேசாமல் இருக்க மாட்டான். தன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த தண்ணீரை அவளுடைய முகத்துக்கு தெளித்து தெளித்து எழுப்பாட்டுகின்றானே. இப்படியாப்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அதே போல் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாரக்கல்லாஹு இம்ரஅத்தன், பாரக்கல்லாஹு இம்ரஅத்தன், அல்லாஹ் ஒரு மனைவிக்கு பரக்கத் செய்யட்டும். அந்த மனைவி எப்படியாப்பட்ட மனைவி தெரியுமா? தானும் அதிகாலையில் எழும்புகின்றாள், உழுவெடுக்கின்றாள், உழுவெடுத்து வந்து பார்த்தால் கணவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றான். கணவன் தூங்கட்டும், வேலையெல்லாம் நேற்று வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வந்து தூங்குறாங்களான்னு என்று பேசாமல் இருக்க மாட்டாள். கணவனை தட்டி எழுப்பாட்டுவாள். கணவனே எழும்புங்க, கணவனே எழும்புங்க, சுபஹுடைய அதான் சொல்லிவிட்டது, பள்ளிக்கு போங்க. கணவன் மறுக்கின்ற நேரத்தில், எழும்ப மறுக்கின்ற நேரத்தில் தண்ணீரை முகத்தில் தெளித்து தெளித்து எழுப்பாட்டுகின்றாலே, அந்த மனைவிக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எவ்வளவு சந்தர்ப்பங்களை நாங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது சொன்ன அனைத்து ஹதீஸ்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பயான் வீடியோ உங்களோட வீட்டுக்கு வந்து சேரும், உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். அடிக்கொரு முறை கேட்டுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கோங்க, தக்வாவை வளர்த்துக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த